people, after so many months நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். இது நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே ரீசெண்ட் வீடியோஸ் தான். ஸோ என்னோடய வெயிட் மிஷினும் இடையில ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வெயிட் லாஸ் அகெயின் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக திரும்ப இன்னொரு வெயிட் லாஸ் மிஷின் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ என்ன வெயிட் மிஷின் வாங்கலாம் அப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் 87.450 grams. லாஸ்ட்டு இதே வெயிட்டில் தான் விட்டுருந்தோம், 87.400. ஸோ இதே வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே 39 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு என்னமோ அந்த பழைய வெயிட் மிஷின் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா நிறையா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ஒரே மாதிரியான வெயிட்ஸ் தான் காமிச்சிது. பட் ஒரு குவாலிட்டி அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது இந்த பழைய வெயிட் மிஷினை விட இது கொஞ்சம் வந்துட்டு குவாலிட்டி கம்மியாக தெரிஞ்சுது. அண்ட் இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆப் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கூகுள் ஃபிட் ஆப். அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். வாட்ச் வந்து ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ நான் எப்போவுமே ரெகுலராக மொபைல் கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு போகும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபோனே பெட்டராக இருந்தது. ஸோ நான் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு 100 days சேலஞ்ச், 200 days சேலஞ்ச் போடுங்க, எவ்வளோ டேஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. இவ்வளோ டேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க, யூடியூப்பில் இருக்குது, நானும் பார்த்துருக்கேன். பட் நான் வந்துட்டு எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு இல்லையா, என்னோடய பிஎம்ஐ, என்னோடய ஐடியல் வெயிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரீச் ஆகிற வரைக்கும் எத்தனை நாள் போகுதோ அத்தனை நாள் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி போகும். ஸோ கண்டிப்பாக இது எப்படியோ ஒரு 5 to 6 months மேக்ஸிமம் போகும். அப்போ தான் நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக குறைக்கிற வெயிட் தான் நம்மளுக்கு திரும்ப அகெயின் கெயின் ஆகாது அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். அண்ட் ஈவினிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பட்டாணி லூஸில் கிடைக்கும் இல்லையா, ஸோ நான் அதை வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு சோக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அது ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய்ட்டு பாடி ஃபேட் கால்குலேட்டர்னு போட்டிங்கனாலே வரும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு உங்களோட ஏஜ், வெயிட், ஹைட், நெக், வேஸ்ட் அண்ட் ஹிப் இந்த மெஷர்மெண்ட்ஸு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு வரும். உங்கள் பாடியில் எவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியர் கட்டாக வந்துடும். ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் நான் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என்னோடய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் பாருங்கள் 42க்கு மேலே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஹாஃப் பாடி வந்து எனக்கு ஃபுல்லாக ஃபேட்டால் தான் இருக்குது. இதில் பாருங்கள், லீன் பாடி மாஸ்ன்னு இருக்குது. 50 kgs தாங்க ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கணும். நான் இன்னும் வந்துட்டு ஐடியல் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபேட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். 20 kg ஃபேட்டை வந்துட்டு என் உடம்புலேருந்து நான் பர்ன் பண்ணணும். 20 kgன்றது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும் தெரியுமா? ஸோ இவ்வளோ லூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி என்னோடய ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி ஒர்க் அவுட். ஸோ இது வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், அந்த பிரெஸ்ட் சாகிங்க்கான ஒர்க் அவுட் வந்து ஒன் டைம் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணுற மாதிரி ப்ரீமியம் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த ஒர்க் அவுட் ப்ளஸ் இந்த ஆர்ம்ஸுக்கு அண்ட் ஃப்ளாட் ஸ்டமக், இது மூணுமே நான் வந்துட்டு அப்பர் பாடி ஒர்க் அவுட்டாக நான் இன்றைக்கி பண்ணேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ரைஸ், சாம்பார், ஒரு 4 egg whites, 1 ஆரஞ்சு, 1 பெரிய கப் ஆஃப் கேரட் அண்ட் கீரை பொரியல், இதுதான் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். பயங்கர ஃபில்லிங்காக இருக்குங்க. சொல்லப்போனால் லஞ்ச் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டு எதுவுமே பசிக்காது. அண்ட் இன்றைக்கி என்னோடய நைட் கோட் ஆஃப் ஸ்கிப்பிங் அண்ட் மார்னிங் கோட் ஆஃப் ஸ்கிப்பிங் எல்லாமே சேர்த்து நைட்டு தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, எங்கே போனாலும் பரவாயில்ல, என்ன ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு நான் முடிச்சிடுவேன். அப்படி ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குது, பயங்கர வேலை வெளியே அப்படின்னா நெக்ஸ்ட் டே நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ அன்றைக்கி 600 ஸ்கிப்பிங் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, பசிக்கிற மாதிரி இருக்காது மேக்ஸிமம் நீங்கள் எந்தளவுக்கு ஃபில்லிங்காக எடுத்ததுக்கப்புறம். அப்படியும் பசிக்கிற மாதிரி லைட்டாக ஏதோ ஒரு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு படுத்துடுங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு குட்டி ஆப்பிள், 2 குட்டி ஆரஞ்சு நான் எடுத்துக்கிட்டேன் டின்னருக்கு. ஸோ guys, this is all about my day 39. ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Ramya Jasmine. See you all. Love you. Peace.